ஹாயோ மியாசாகியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கல்ட் கிளாசிக் அனிமே தான் இந்த மை நெய்பர்ஹுட் டோட்டரோ. இந்த அனிமையோட ஸ்டோரி என்னன்னா, ரெண்டு சின்ன பொண்ணு இருக்காங்க. ஒருத்தவங்க பேரு சட்சுகி, இன்னொருத்தவங்க பேரு மெய். அவங்க அம்மா உடம்பு சரியில்லாதனால அவங்க ஃபேமிலியா ஒரு அமைதியான கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. சிட்டி லைஃப் விட்டுட்டு ஃபுல்லா நேச்சர் சூழ்ந்த வீட்டுக்கு குடியேறாங்க. அவங்க முதல் நாள் இட் செல்ஃப் அந்த வீடு கொஞ்சம் அவங்களுக்கு மிஸ்டீரியஸா இருக்குது. ஆனா சின்ன குழந்தைகள் தான் அதெல்லாம் தெரியாதுல்ல. எப்பவும் போல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. புது ஊர்னால அந்த ஊரையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மெய்ங்கிற குட்டி பொண்ணு மட்டும் காட்டுக்குள்ள தனியா போயிடுறா. அங்க அவ ஒரு வித்தியாசமான அதே சமயம் ரொம்பவே பாசமான ஆன்மாவை சந்திக்கிறா. அவன் தான் டோட்டரோ. டோட்டரோ அதிகமா பேச மாட்டான், ரொம்பவே காமா இருப்பான், நல்ல ஒரு ஃபன்னான கேரக்டரும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களும் டோட்டரோவும் சேர்ந்து ஷேர் பண்ணுற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட டோட்டரோவும் டிராவல் பண்ற மேஜிக்கல் ஜேர்னி தான் இந்த மை நெய்பர்ஹுட் டோட்டரோ. இந்த அனிமே மூவில ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. மழை நாள்ல பஸ் ஸ்டாப்ல நடக்கிற சீனா இருக்கட்டும், மரங்கள்லாம் வளர அந்த ஐகானிக் சீனா இருக்கட்டும், அந்த ஐகானிக் சீன் இந்த மூவியை அன்ஃபர்கட்டபிளா மாத்துன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபீல் குட்டான அனிமே மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை பாருங்க.